நித்திய பிதாவாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நாளிலே பிதாவாகிய தேவனை குறித்ததான ஒரு காரியத்தை சிந்திக்கிறோம். நம்முடைய தேவனை நாம் பிதா என்று அழைக்கிறோம். வேறு எந்த மார்க்கத்திலுமே தகப்பனே என்று அழைக்கக்கூடியதான உரிமை அல்லது அழைப்பு வேற எந்த மார்க்கத்திலும் என்ன பண்ணப்படலை, கொடுக்கப்படவில்லை. எந்த கடவுளும் என்னை தகப்பனே என்று அழையுங்கள் என்று என்ன பண்ணல, கொடுக்கப்படவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுறது, சிஸ்டர் ஜெபிக்கும் போது சொன்னது போது கூட நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நாம் எப்பொழுது தேவனோடு அந்த உறவுக்குள் வருகிறோமோ அப்பொழுதே நாம் பிதா என்று அழைக்கக்கூடியதான ஒரு சாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே அநேகர் பரம தகப்பனை தவறுதலாக எண்ணி விடுகிறார்கள். அப்பா அப்பா என்று நாம் கூப்பிடுகிறபடினால் நமக்கு அப்பாவுடைய மாதிரி யாரு? நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா. நம்ம பூலோகத்துல பார்க்கிற அப்பாவை போன்றுதான் நமக்கு தெரியும். ஒரு முறை எம்.எஸ். வசந்தகுமார் சொன்னார், எனக்கு ஆரம்ப நாட்கள்ல பிதாவே என்று அழைப்பதில் எனக்கு பெருசா என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஏன்னா எங்க அப்பா ரொம்ப மோசமா இருந்தாரு, குடிக்கு அடிமையாக இருந்தபடினால் அவருக்கு என்ன தகப்பனார் போதுமான அளவுக்கு அந்த குடும்ப அமைப்புல அவர் ஒரு பொறுப்புள்ளவராக இல்லாதபடினால் அவருக்கு என்ன பிதாவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கும் போது கடவுளை அவர் அப்பாவா பார்ப்பதற்கு அவருக்கு என்னது புரியல. என்ன இப்படி கடவுள் இருப்பார் சின்ன வயசுல? ஏன்னா அப்பாவே நம்மை படைத்த தகப்பனேன்னு சொல்லும்போது அவனுக்கு தகப்பன் யாரை நினைவு வருது? அவருடைய பூலோக தகப்பன் நினைவு வருது. ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் போதகரா மாறின பின்புதான் பரலோக தகப்பன் பூலோக தகப்பனுக்கு என்ன ஆக மாட்டார், ஈடாக மாட்டார். அவருடைய அன்பு பெரிது என்று புரிந்து கொண்டேன்னு சொன்னார். ஆனால் விசுவாசிகள் அநேக நேரத்தில் முதிர்ச்சி அடையாத போது அல்லது கடவுளை அறிந்து கொள்ள பிரயாசப்படாத போது செய்யக்கூடிய தவறு என்னன்னா, பரலோக தகப்பனை பூலோக தகப்பனோடு ஒப்பிட்டு பார்த்து அதை போலவே எண்ணி அணுகக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. சமீபத்தில் சாம்சன் பாலவருடைய ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். அதுல இந்த தகப்பனை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கார். அதுல என்னை ரொம்ப பாதித்த ஒரு சில விஷயங்கள், அந்த தலைப்பின் மையத்தில் தான் நான் உங்களோடு கூட இந்த செய்தியை பேசுகிறேன். பூலோக தகப்பனும் பரலோக தகப்பனுங்கிறதான தலைப்புல நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்கிறோம். நம்முடைய பரலோக தகப்பனும் நம்முடைய பூலோக தகப்பனும் எப்படிப்பட்டவர்கள், எப்படி வேறுபடுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கிறோம். முதலாவதாக நாம் யோசித்தது போல மீட்பு என்பது தேவனோடு ஏற்படுகிற ஒரு உறவு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கிற போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்துணை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேங்கிறத யார் சொல்ல முடியும்? நான் தான் சொல்ல முடியும். நான் உண்மையாக மனம் திரும்பி தேவனோடு உறவில் இருந்தால் வேதம் சொல்லுங்க என்னன்னு அழைத்துக்கலாம், உன்னைய தேவனுடைய பிள்ளை என்று அழைத்துக் கொள்ளலாம். அது உண்மையா இல்லையா பரிசோதிப்பதற்கு வேறு சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் தேவ உறவு என்று வருகிற போது, அவரை விசுவாசிக்கிற போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் மறுபடி பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது என்ன நமக்கு ஒரு சாக்கியத்தை ஏற்படுத்துகிறது என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைங்கிறதான உரிமையை தரப்படுகிறது. ஆகவே நாம் யோசிச்சது போல, ரோமர்ல வாசிக்கிறது போல, நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய உரிமை இருக்கிறது. அப்பா பிதாவை 2 முறை அர்த்தம் தான். வேறு வேறு மொழிகள்ல அப்படி ஒரு சில சொல்றாங்க. அராமிக்ல அப்பா என்று அழைப்பார்கள், கிரேக்கத்துல பிதா என்று அழைக்கக்கூடிய ஒரு முறை இருந்தபடினால் அந்த பாச நெருக்கத்தை அழுத்த கொடுப்பதற்காக நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதான ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப நாம் தேவனை பிதா என்று அழைக்கிறோம், அப்பாவே என்று அழைக்கிறோம்,
தகப்பனே என்று நாம் ஜெபிக்கிறோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் பூலோக தகப்பனுக்கும் பரலோக தகப்பனுக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பூலோக தகப்பன் இருக்கிறாரு, முதல் குறிப்பிடமா ஒரு பூலோக தகப்பன் இருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல தகப்பனை பத்தி பேசுவோம், மோசமான தகப்பன். பொதுவா நல்ல தகப்பர்கள், பெரும்பாலான தகப்பர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய முழு பலத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை அன்பு கூறுவார்கள். அப்படின்னா என்னது? அவங்க எவ்வளவு பிரயாசப்படுமோ அவ்வளவு பிரயாசப்பட்டு தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. சில தகப்பன்மார்கள் தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சியும் கூட என்ன பண்ணுவாங்க? பிரயாசப்பட்டு நேசிப்பார்கள். அது உங்களுக்கு தெரியும். பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப சொல்லுவீங்க, ஆமா எங்க அப்பா உங்களதான் நானும் தாங்கி கண்ணை மணியே என்று வளர்த்தார், கடைசியாக கிளியை வளர்த்து பூனைக்கு ஒப்பு கொடுத்தது போல கொடுத்து விட்டார் அப்படின்னு அடிக்கடி கணவன்மார்களை எண்ணினீங்கள்லாம் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அப்பாவை கம்பேர் பண்ணும்போது புருஷர் கொஞ்சம் என்னவா தான் இருக்கும், வீக்கானா. எங்களுக்கு நீங்க யாருக்கிட்ட கேட்கணும்? எங்க பொண்ணுகிட்ட கேட்கணும். எங்க பொண்ணுக்கு நாங்க என்னவா இருக்கும்? பயங்கரமான உறவு முறை மாறுகிற போதே அதற்கான அந்த அன்புடைய அன்பு என்ன பண்ணும்? மாறுதான் சரி. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்ப நம்முடைய தகப்பன், இந்த பூலோகத்தில் இருக்கிற தகப்பன் எப்படி செயல்படுவார்னா, தன்னுடைய முழு பணத்தை என்ன பண்ணுவார்? நமக்காக தியாகம் பண்ணுவார். 1000 ரூபாய் நம்ம கேட்கிறோம்னா அவருக்கு 500 ரூபாய் 800 தான் இருந்தா எல்லாத்தையும் வலிச்சு எழுதுவார், கொடுத்துருவார். ஆனால் பரலோக தகப்பன் தம்முடைய வல்லமையின் அடிப்படையில் நம்மை அன்பு கூறவில்லை. பூலோக தகப்பன் தன்னுடைய வல்லமையின் அடிப்படையில் நம்மை அன்பு கூறுகிறார். ஆனால் பரலோக தகப்பன் தம்முடைய வல்லமையின் அடிப்படையில் நம்மை அன்பு கூறுவது கிடையாது. அவருடைய திராணியின் அடிப்படையில் நம்மை அன்பு கூறுவது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதும் உண்டோ? நமக்கு அவர் ஒரு வீடு கொடுக்க முடியுமா? முடியும். நமக்கு ஒரு கார் கொடுக்க முடியுமா? முடியும். ஆனா கொடுக்க மாட்டார். கொடுக்க வேண்டுங்கிறதான கட்டாயமும் கிடையாது. ஆனா நம்ம அப்பா கிட்ட ஒரு இடம் இருந்தா, அப்பா இவ்வளவு ஒரு இடம் வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு பாதி கொடுங்க கேட்டா நேசிக்கிற தகப்பன் பாதி எதுக்குமா ஃபுல்லாவே என்னோட வச்சுக்க என்னோடுவாரு சொல்லுவார். ஏதாவது பூலோக தகப்பன் தன்னுடைய பலத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுகிறார்? அன்பு கூறுகிறார். ஆனால் பரலோக தகப்பன் தம்முடைய ஓங்கிய அந்த வல்லமையின் அடிப்படையில் நம்மை அன்பு கூறவில்லை. அப்படின்னா நமக்கு வர்ற வியாதில சும்மா மரித்தோரை ஆண்டவர் அனுபவிக்கிறாரு, உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆடுகளின் பின்னே சுத்தி திருந்தவனை ராஜாவாக மாற்றினார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவ்வளவு வல்லமை யார்கிட்ட இருக்குது? தேவன் இருக்குது. தேவன் நினைத்தால் ஒருத்தர் என்ன சொன்ன, ஒரு சபையில ஒருத்தர் சொன்னாரா, நான் எதுக்கு இந்த சபைக்கு வரணும், இத்தனை வருஷம் சபைக்கு வந்துட்டேன், ஏன் 8 லட்சம் கடனை ஆண்டவரால் அடைக்க முடியாதா? அவர் அடைக்க மாட்டாரு, அவர் எதுக்கு இந்த சபைக்கு வரணும்? கடன் நீங்க வாங்குவீங்க, உதாரித்தனமா எல்லா செலவுலாம். இப்ப அவருக்கு என்ன டவுட்? கடவுள் சர்வத்தையும் படைத்தவர், அவரிடத்தில் அவ்வளவு வல்லமை இருக்குது. இடையில கூட ஒரு பாஸ்டர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்கிட்ட 10 லட்சம் கடன் இருந்துச்சு, நான் வரலன்னு, நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு மாசத்துல மொத்தமா ஒருத்தர் கொடுத்து அடைச்சாரு. நான் ஊழியத்துக்கு வந்து தேவன் எவ்வளவு பெரியவர் சொன்னார். அதை பார்த்துட்டு பின்னாடி எனக்கு ஆண்டவரே 8 லட்சம் கடன் இருக்கிறது ஏகப்பட்டவர் கமாட்ல. நீங்க வாங்குற கடன்லாம் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கு. என்ன நினைக்கிறாங்க? கடவுளுக்கு வல்லமை இல்லையா? ஐயோ, அவரால் எல்லாம் கூடும். ஆனால் தம்முடைய வல்லமையின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணவில்லை? அவரு அன்பு கூறல. தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று என்ன பண்ணவில்லை? சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. தேவன் தன்னுடைய மீட்பின் திட்டத்தின் மூலமாகத்தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்காங்க ஒழிய தம்முடைய ஓங்கிய வல்லமையின் அடிப்படையில் என்ன பண்ணல? அன்பு கூறவில்லை. ஆகவே நீங்கள் பிதாவிடத்தில் ஜெபிக்கிற போது, ஆண்டவரே நீர் சர்வ வல்லவராக இருக்கிறீர், எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உங்களுக்கு வல்லமை இருக்கிறது அப்படி நீங்க ஜெபித்தீங்கன்னா, ஜெபித்து உங்களுக்கு நடக்கிறனா, உங்களுக்கு பரலோக தகப்பன் மீது என்ன வரும்? சந்தேகம் வரும். இவர் உண்மையான ஆண்டவராக தான் இடமுடவா செய்ய முடியாது.
மற்ற கோயிலுக்கு போறவனுக்குலாம் கார் கிடைக்குது, மற்ற கோயிலுக்கு போயிட்டு வரவனுக்குலாம் வீடு வாசல் கட்டிட்டான், நல்ல கவர்மெண்ட் வேலையில் என்ன பண்ணியிருக்கான், உட்கார்ந்துக்கிறான். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்று பாடுகிறோமே, இவனால எனக்கு ஒரு வேலை கூட இல்லை, வாங்கி தர முடியலன்னு உங்களுக்கு தோணும். நீங்க எவ்வளவு கத்தினாலும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. நம்முடைய சித்தத்தின்படி செய்தார். சிலருக்கு செய்தார். இப்ப விசுவாசிகளுக்கு எந்த ஆசீர்வாதம் கிடையாது கேட்டா, கண்டிப்பா அவங்களுடைய பலன், அவங்களுடைய பிரயாசத்துக்கான பலனை கடவுள் என்ன பண்றாரு, தர்றாரு. ஆனால் நீங்கள் அவருடைய வல்லமையை முழுவதுமான வல்லமையை மட்டுமே அனுபவித்து அவரை நேசிக்கிறார் நீங்க உடனே நினைச்சீங்களா? அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. ஒரு பிரச்சனையுமே நமக்கு இல்லைங்க. நமக்கு வியாதி வந்தாலும் சுகப்படுத்திடுவாரு, கடன் வந்தாலும் மாற்றி போட்டுருவாரு, பதவி வேண்டாம் சொல்லுவாரு. அவரால் கொடுக்க முடியுமா? முடியாதா? இந்த உலகமே அவருடைய கருத்துல இருக்குங்க. ஆனா கடவுள் அப்படி என்ன பண்ண மாட்டார், செயல்பட மாட்டார். ஆனா நம்ம அப்பா அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த வியாதி சரியாயிடும் அப்படின்னா உங்க அப்பா என்ன பண்ணுவாரு, தலையை அடமான வச்சா பண்ணிடுவாரு. லட்சம் கொடுத்து திராணி இருந்துச்சுன்னா, இல்லாட்டினாலும் ஒருத்தர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு, கொடுத்துருவாரு. ஏன்னா பூலோக தகப்பன் தன்னிடத்தில் இருக்கிற முழுவதையும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அன்பு கூறுவாங்க. பரலோக தகப்பன் அப்படி கிடையாது. தம்முடைய வல்லமையின் அடிப்படையில் நம்மை அன்பு கூறுவது கிடையாது. ஸோ ஆகவே நம்ம தேவன்கிட்ட ஜெபிக்கும் போதெல்லாம் அவருடைய வல்லமையை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அவருடைய திட்டம் எப்படி, அவருடைய குமாரனை தந்தருளி அன்பு கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த எபேசியர் ஒரு வசனம் இருக்குல்ல, எபேசியர் 20வது அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அதிகம் தவறாக பயன்படுத்தப்படுகிற வசனத்துல இதுவும் ஒன்று. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்படின்றது நாம ஜபிக்கிறத விட, அதை நம்ம ஜெபிக்கிறோம், அதை விட நினைக்கிறத விட பெரியதை செய்யக்கூடிய வல்லவர் யாரா? நாம படிக்கிறதுக்கு அப்படியே தலையில இருக்குல்ல. நாம என்ன சொல்றோம், அவருடைய வல்லமையின் அடிப்படையில் நம்மிடத்தில் அவர் தம்முடைய அன்பை என்ன பண்ணுவதில்லை, வெளிப்படுத்துவதில்லை. ஆனா இந்த வசனம் சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்ப அவருடைய வல்லமையின்படியே கிரியை செய்ய வல்லவர்கள் இருந்தது போல இருக்கிறது. ஆனால் இங்க எதை சொல்றாருன்னா பாருங்களேன், 17, 18, 19 வருது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அந்த வேண்டுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனம் புரியுதா? நம்ம சிந்திக்கிறது எது? தேவனுடைய கிறிஸ்துக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பை நாம் வேண்டு கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே தேவன் என்ன பண்ணுவாரா? வெளிப்படுத்துவார். நாம கேட்கிற வீடு வாசல்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு மேலாக செய்வார்களா? இந்த வசனத்தை கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வசனம் கிறிஸ்துவினாலே எப்படி தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவருடைய நீளம், ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று நீங்கள் நான் உங்களுக்காக வேண்டுகிறேன். அந்த வேண்டுதல் நீங்க இந்த வேண்டுறீங்க, நீங்க நினைக்கிறத விட அந்த அன்பின் வல்லமை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அப்ப கடவுளுடைய அன்பை அவருடைய வல்லமையில் நாம் தேட கூடாது. ரட்சிக்கப்படுகிற ஆரம்ப நாட்டத்துல கடவுள் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். ஏன்னா நீங்க அப்ப குழந்தையாக இருக்கிறீங்க. அப்ப கடவுள் நீங்க ஜெபிக்கிறதுலாம் என்ன பண்ணுவாரு? பதில் தருவார். நீங்க என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவாரு? பதில் தருவார். ஏன்னா உங்களுக்கு கடவுளை பற்றி போதுமானது தெரியாதனால நீங்க கடவுளை வருவதற்காக ஒரு சில விஷயங்கள் அவர் அற்புதமா என்ன பண்ணுவாரு? செய்வார். ஆனா வளர வளர வருடங்கள் ஆக ஆக நம்ம கேட்கறது ஒண்ணுமே ஆகாது, நடக்காத மாதிரியே தெரியுது கேட்டா
கடவுள் அப்ப தன்னுடைய வல்லமையினால் நீங்கள் என்னை அன்பு கூற வேண்டும் என்று விரும்பவில்லை. நாம் திட்டம் தீட்டி மீட்பின் மூலமாக கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறாரு. அதில் இருக்கிற அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். இன்னுமே புரியலடா. பவுல் ஜெபித்த அதே ஜெபத்தை விசுவாசிகளாக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, கிறிஸ்துக்குள்ளாக அன்பின் நீளம், உயரம், ஆழம், அகலம் அறிந்து கொள்ள எங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்ய. நமக்கு ஒண்ணும் புரியல. என்ன அவர் வந்தாரு, மரித்தாரு, உயிர்த்தாரு, இதுல என்ன பெரிய அன்பு. அந்த அன்பு நமக்கு என்ன ஆகல, புரியல. அப்ப அதுக்காக அவர் ஜெபித்துட்டு என்ன சொல்றாரு, இந்த நாம் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறோம். அவர் வேண்டிக்கிட்டார்ல, அந்த வேண்டுதல் தான் எங்க பேசுறாரு, 20வது வசனத்துல பேசுறாரு. புரியுதா கான்டெக்ஸ்ட்? அந்த வேண்டிக் கொள்வதற்கு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த அன்பை கடவுள் முழு நம்முடைய இருதயத்தோடு கிரியை செய்வார், வல்லமையை வெளிப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வல்லமையின் அடிப்படையில் நம்மை என்ன பண்ணுவதில்லை, அன்பு கூறுவதில்லை. 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் அல்லவா? 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மை, நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதை எவ்வளவு பெரிதுங்கிறது நமக்கு தெரியல. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொன்னேன்ல, எனக்கு முதலமைச்சரை தெரியும் அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு பிடிச்சி. நான் முதலமைச்சருடைய பிள்ளைன்னு சொன்னா இந்த உலகத்துல என்ன ஒரு செல்வாக்கு இருக்கும். இவங்க இந்த அமைச்சருடைய பையன், இந்த முதலமைச்சருடைய பையன். உதயநிதிக்கு அப்படித்தானே இந்த புகழ்லாம் வந்தது. என்னதான் நம்ம 1000 பேசினாலும் அந்த தலைமுறை அடிப்படையில் அவருக்கு என்ன வருது, செல்வாக்கு வருது. அப்ப பரலோக தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவது எவ்வளவு பெரியதா. நமக்கு பரலோக தேவன் ஃபர்ஸ்ட் என்னவா தெரியணும், பெருசா தெரியும். நாம கர்த்தர் பெரியவர் என்பது நமக்கு என்ன எண்ணம் புரியவே இல்லை. கர்த்தர் பெரியவர் என்று புரிஞ்சா அவருடைய பிள்ளை என்று நான் அழைக்கப்படுவதே என்னது பெரிது. பழைய ஏற்பாட்டு அப்படிப்பட்டதாக உரிமை யாருக்குமே என்ன அப்படி அழைக்கவே இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் அழைக்கப்படுவது எவ்வளவு பெரிதா, நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிய என்று. அப்ப பரலோக தகப்பன் பூலோக தகப்பனை போல நம்முடைய வல்லமையின் அடிப்படையில் நம்மை அன்பு கூறுவது கிடையாது. இரண்டாவதாக, பரலோக இந்த பூலோக தகப்பனையும் பரலோக தகப்பனை குறித்து வாசிக்கிற போது எபிரேயருடைய புஸ்தகம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க இந்த உலகத்தினுடைய தகப்பன்மார்கள் நம்மளை சிட்சிக்கிற போது நாம் அஞ்சி நடக்கிறோம். நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நம்முடைய தகப்பன்மார்கள் சிட்சிக்கிறார்கள், நம்முடைய நல்லதுதான் சிட்சிக்கிறாங்க. ஆனா அது எந்த அடிப்படையில் அவர்கள் சிட்சிக்கிறார்கள்? தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி. பரலோகத்தினுடைய தகப்பன்மார்கள், பூலோகத்தினுடைய தகப்பன்மார்கள் தங்களுக்கு எது சரிங்கிற அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க, பிள்ளைகளை சிட்சிக்கிறார்கள். அவருடைய நேசத்தை குறித்து கூட நம்ம முந்தின 5-6 வரும். அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்வது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சிற்றையும் சகிக்கிறவர்களாயினும் நீங்கள் சிற்றையை செய்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? தகப்பனுக்கு அன்பு உண்டு. பூலோகத்திலேயே தகப்பன் பிள்ளைகளை சிட்சிக்கிறாங்க. என்ன நீபன், அப்பா ஏன் உங்களை அடிக்கிறாரு? தப்பு செஞ்சனால. என்ன சாரா, அப்பா எதனால் நம்ம எல்லாம் கண்டிக்கிறார், அடிக்கிறார்?
சேட்டை பண்ணா பொய் சொன்னா, நாம் தவறு செய்கிற போது நம்மை அடிக்கிறார்கள். அது நம் மீது இருக்கிற கோபத்தினால் அல்ல, நம் மீது இருக்கிற அன்பினால் நம்ம என்ன பண்ணுகிறார்கள்? பெற்றோர்கள் நம்மை சிக்ஷிக்கிறார்கள், தண்டிக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கிறார்கள், நீங்க கோபப்படக்கூடாது. அன்பு இருக்கிற தகப்பன் தான் தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்களாம்? லிபன். அன்பு இருக்கிற பெற்றோர்கள் தான், அன்பு இருக்கிற தாயும் தகப்பன் தான் தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்களாம்? குச்சி எடுத்து அடிப்பாங்க. அன்பு இல்லாத பெற்றோர்கள் எங்க இருந்து போட்டு பிள்ளைகள் அப்ப ஆண்டவரும் கூட அப்படிதான் செய்கிறார்கள் வாசிக்கிறோம். அப்ப இந்த பூலோக தகப்பன்மார்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களுக்கு சரி என்று தோன்றுகிறபடி நம்ம என்ன பண்ணுவார்கள்? சிக்ஷிப்பார்கள், திருத்துவார்கள். ஆனால் பரலோக தகப்பன் எப்படி இருப்பாரா? இங்க வாசிங்க, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். சில நேரத்தில் பூலோக தகப்பன் அவருக்கு சரின்னு தோன்றபடி சிக்ஷிப்பார். அது அவருக்கு நன்மையா முடியுமான்னு சம்டைம்ஸ் என்ன ஆகாது, தெரியாது. ஆனா பரலோக தகப்பன் நம்மை சிக்ஷிக்கிறார், பரிசுத்தத்தின் அடிப்படையிலே நம்மை சிக்ஷிக்கிறார். நமக்கு பிரச்சனைகள், குழப்பங்கள் சம்டைம்ஸ் வருகிற போது கடவுள் பரிசுத்தம் அடையும் பொருட்டாகவே நமக்கு சில பிரச்சனைகள் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். ஆனா அது நமக்கு என்னவாதான் முடியும்? நம்முடைய நன்மைக்கென்றே சிக்ஷிக்கிறார். ஆனா பூலோக தகப்பன்கள் அப்படி அல்ல, அவங்களுக்கு எது சரி தோணுதோ அதை செய்வாங்க. அதனால பூலோக தகப்பன் அடிக்கடி எழுதுவாங்க, அந்த வீட்டுக்கு எனக்கு பிடிக்காது, அந்த வீட்டோட நீ பேச. பூலோக தகப்பன் எப்படி தானே, அவங்களுக்கு எதிரி யாருக்கு எதிரியா இருக்கணும்? பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கணும்? எதிரியா இருக்கணும். ஆடு வகை குட்டி உறவாக்குற மாதிரி எப்பொழுதும் அப்படிதான் இருப்பாங்க. பூலோக தகப்பன் தங்களுக்கு சரின்னு தோன்றதை பேசுவாங்க. ஆனா பரலோக தகப்பன் எப்பொழுதுமே எது நீதி, எது பரிசுத்தம்ங்கிறதுல தான் என்ன பண்றாரு? கவனம் செலுத்துறாரு. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை அனுமதிக்கிற போதும், நம்முடைய வாழ்க்கையில நபர்களை அனுமதிக்கிறதாக காரியமும் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவதற்கு சில விஷயங்கள் என்ன அனுமதிக்கிறார். ஜான்சன் வீட்டில் அவங்க ரசிக்கப்பட்டு வருகிற போது அவங்க என்ன சொன்னாங்க? திடீர்னு ஒரு பாம்பு வந்தது, அது எங்களை நிலைக்குறைய செய்து விட்டது. வீட்டுக்குள்ள பாம்பு வந்தது, அது சற்று எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி எங்களை நாங்களே மீனாய்வு, ஒரு சின்ன சீனா, ஆனால் அது அவர்களை சோர்வடை வைத்து தங்களை தாங்களே மீனாய்வு செய்து அதன் ஊடாகத்தான் அவர்கள் சரி நாம கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம்னு வந்தார். அப்படித்தானே? என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அது ஒரு காரணம். அதாவது அதற்கு முன்னாக அவங்க ஜாப் பண்ணியிருந்தாங்க, கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க. அது வந்த உடனே ஒரு முடிவு எடுப்பதற்கு நேராக என்ன ஆயிடுச்சு, அவங்க சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. எல்லா சூழ்நிலைகளுமே அல்லது நமக்கு நடக்கக்கூடிய நேர்மறையான எதிர்மறையான சூழ்நிலைகளுமே கடவுள் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக அவர்களுக்கு எது நன்மையோ அதுக்கு நேராக என்ன பண்ணுகிறார்? பூலோக தகப்பன்கள் அப்படி செய்ய முடியாது. பூலோக தகப்பன்கள் தங்களுக்கு நலவென்று தோன்றினபடி அதுவும் கொஞ்ச காலம் என்ன பண்ணுகிறார்கள்? சிக்ஷிக்கிறார்கள். ஆனால் பரலோக தகப்பன் நம்மளோடு இடைபடுகிற போது என் மீது அவருக்கு என்ன கரிசனை? நான் வளரணும், வெற்றி அடையணும், பெரிய ஆள் ஆகணுங்கிறத விட நான் பரிசுத்தம் அடைய வேண்டுங்கிறது தான் யாருக்கு கவனமா இருக்குது? பரலோக தகப்பனுக்கு. பூலோக தகப்பனுக்கு படிடா படிடா படிச்சாதான் வாழ்க்கையில் என்ன ஆகுவ முன்னேறுவ. இப்ப நாமே நம்முடைய பிள்ளைகளை என்ன அதை பண்றோம்? நாம் அதனால சொல்றோம், நம்முடைய பிள்ளைக்கு ஒன்று தெரிய வேண்டும், நாம் அவர்கள் நிறைய மார்க் வாங்கணுங்கிறத விட நேர்மையா தேர்வெழுதி உண்மையா இருக்கணுங்கிறத அப்பா விரும்புறாருங்கிறது யாருக்கு புரிய வைக்கணும்? பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். ஒரு பையன் பெற்றோர் வாழ்க்கையில படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு அப்பா நினைக்கிறாரு அப்படிங்கிறது சந்தோஷம். ஆனா அதை விட நான் கடவுளுக்குள்ள இருந்து நித்திய வாழ்வு அடைய வேண்டும் என்று அப்பா விரும்புறாரு, பெற்றோர் விரும்புறாங்கிறத யாருக்கு பதிய வைக்கணும்? பிள்ளைகளுக்கு பதிய வைக்க வேண்டியது அவசியம். என்ன ஜோவிட்டா அரமயத்திலே நாம் எல்லாரும் இங்க பாருங்க, நாம் நன்றாக படித்து பெரிய வேலைக்கு போய் நீங்க எல்லாம் பெருசா சம்பாதிச்சு சபைக்கு வரணுங்கிறது பாஸ் ஐயாவோட எழுதும் இல்லை. நீங்க எல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா. கடவுளை விட்டு விட்டு நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகி
ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன சாரா, கேட்க முடியலையா? ஆக நாம் எப்போதும் ஒரு உண்மை பிள்ளைகளுக்கு தெரியும். இந்த பூலோக தகப்பன் இங்க என்ன பாருங்க, எவ்வளவு படிக்க வைக்கிறோம், படிக்கிறோம், டியூஷன் அனுப்புறோம், எவ்வளவு அனுப்புறோம் பிள்ளைகளுக்கு. இப்ப கல்வியை கற்றுக் கொடுக்கறது, அவன் காலையில போறான், வந்து சில பிள்ளைங்க அரை மணி நேரம் கூட விளையாட விடுறதுன்னு சொல்றாங்க. படி 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 என்று படிப்புக்கு நம்ம அவ்வளவு நோட்ஸ் வாங்கி கொடுக்குறோம், டியூஷன் அனுப்புறோம், உட்காந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டியூஷன் அனுப்புறோம். ஆனா பைபிளை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் கூட அனுப்புறது இல்லை. ஒரு யூத் மீட்டிங் வச்சா, ஐயோ சார் அவருக்கு டியூஷன் இருக்குது, அப்படி டைப் ரைட்டிங் வரும், ஒரு நாள்ல டைப் ரைட்டிங் அவர் அப்படியே ஸ்பீடு அட்டம் ஆகி என்ன ஆகக்கூடாது, இதாக டைப் ரைட்டிங்ல இருக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு இல்லைங்கெல்லாம் ரீசன் சொல்லலாம் பார்த்தா. ஆனா வருடத்துல தங்களுடைய வாழ்க்கையில பெரும்பகுதியை படிப்புக்காக, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. நாம் கடவுளை தேடுவதற்கு எந்த பிள்ளைகளெல்லாம் படிப்பு 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 என்று முதன்மைப்படுத்துகிறீர்களோ அந்த பிள்ளைகள்லாம் படிச்சு செட்டில் ஆகி உங்களை விட்டு தொலைதூரத்துக்கு வேலைக்கு போயிடுவேன், உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டேன். ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை கடவுளுக்குள் வளர்த்தால் மட்டும்தான் அவன் உங்கள் மீது கரிசனையோடு என்ன பண்ணுவான், இருப்பான். இந்த உலகத்தினுடைய தேவைகளை ஹைலைட் பண்ணி மட்டும் வளர்த்தான், அவன் கடைசியா உலகத்தினுடைய தேவை புரிஞ்சு அதை நாடி என்ன போயிடுவான். நம்முடைய தேவை அவனுக்கு என்ன இல்ல. அப்ப பூலோகத்தினுடைய தகப்பன்மார்கள் நம்மை அணுகுகிற போது அவங்களுக்கு எது சரி, பிள்ளைக்கு எது நல்லது, எதிர்கால வாழ்க்கைக்கு எது நல்லது, அதையே நம்ம இருப்பாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பார். தம்பி இங்க படிச்சாதான் வாழ முடியும், இங்க உழைச்சாதான் வாழ முடியும், இங்க அப்படி ஒத்து போடாத வாழ, இங்க பூலோகத்துல வெற்றி அடைவதற்கு பூலோக தகப்பன் எழுதுவாரு பயங்கரமா. ஆனா பரலோக தகப்பன் நீங்க தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, எங்க வரணும் நினைப்பேன், பரலோகத்துக்கு வர வேண்டும். அப்ப பரலோக தகப்பனை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தத்தை மையப்படுத்திதான் நம்மிடத்து வாழ்க்கையில செயல்படுகிறார் ஒழிய பூலோக தகப்பன் இந்த உலகத்தில் மனிதன் வெற்றி அடையும்படியாக என்ன பண்றார், செயல்படுறார். ஆனா பரலோக தகப்பன் பரிசுத்தத்தில் நாம் அடைய வேண்டும் என்றதான மையத்தோடு கூட அவர் என்ன பண்ணுகிறார், செயல்படக்கூடியவராக இருக்கிறார். நாம் 2 காரியங்களை சிந்திச்சிருக்கோம், இன்னும் 3 காரியங்கள் இருக்கு. நம்ம அடுத்த வாரத்துல நம்ம 2 காரியம். ஒன்று, பரலோக தகப்பன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்ம என்ன பண்ணவில்லை, அன்பு கூறவில்லை. பூலோக தகப்பன் தன்னுடைய முழு திராணியும் செயல்படுத்தி நமக்கு எண்ணத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார், நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆனால் பரலோக தகப்பன் அப்படி செயல்படுவது கிடையாது. மாறாக தம்முடைய மீட்பின் திட்டம் மூலமாக கிறிஸ்துவை நமக்கு தந்தருடைய அன்பு கொடுத்திருக்கிறார் அல்லவா, அதை உணர்ந்து நாம் கிறிஸ்துவனுடைய பிதாவுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன பண்றார், ஆசைப்படுகிறார். 2வது, பூலோக தகப்பன் தங்களுக்கு நலவென்று தோன்றினபடி நம்மை சிக்ஷித்து வளர்க்கிறார்கள். பூலோக தகப்பன் இந்த உலகத்திலே நாம் மேன்மையான நிலையை அடைய வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணுகிறார்கள், சிக்ஷித்து வளர்க்கிறார்கள். ஆனால் பரலோக தகப்பன் நாம் கலெக்டர் ஆகிறதுக்காக நம்ம இடத்தில் என்ன பண்ணவில்லை, செயல்படவில்லை. கலெக்டர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது உங்க விருப்பம், உங்களுக்கு படிக்க திராணியும் பிறனும் இருந்தால் என்ன பண்ணலாம், ஆகலாம். அது ஒண்ணு கலெக்டர் உங்களை ஆண்டவர் உங்களை கலெக்டர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படின்னா ஆண்டவருக்கு எந்த திட்டமும் இல்லை. நாம் இந்த உலகத்தில் என்ன பொசிஷன் அடைய வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் என்ன வைக்கவில்லை, திட்டம் வைக்கவில்லை. அது உங்களுடைய திராணி சூழ்நிலையை பொறுத்து நீங்க என்ன வேணா நான் என்ன பண்ணிக்கலாம், ஆகிக்கலாம். அதுக்கு கடவுள் உதவி செய்வார். ஆனால் கடவுள் உங்களை டாக்டர் ஆகிறதுக்காக தாயின் கருவிலிருந்தே மகனை டாக்டர் ஆகும்படியாக தெரிந்து கொண்டார் அப்படிலாம் தயவு செய்து ஜோம் பண்ணாங்க. அப்படிலாம் யாருமே இல்லை. கடவுள் அதெல்லாம் இந்த உலகத்துல நீங்க எந்த பொசிஷன் வைக்கணுங்கிறதுலாம் கடவுளுடைய திட்டமே கிடையாது. கடவுளுடைய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை, இந்த மகன் முற்றிலுமாக கிறிஸ்துவை அறிந்து பரிசுத்தத்துக்குரியதான பரிசுத்தத்தில், அது தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கு. நாம நினைக்கிறது என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, கம்பெனில போய் சொல்லலாம், ஆபீஸ்ல போய் சொல்லலாம். ஆனா புள்ள யார்கிட்ட போய் சொல்லக்கூடாது, நாம அப்படித்தானே இருப்போம். ஆனா தேவன் அப்படி அல்ல, பிதா அப்படி அல்ல. தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே. ஆக இந்த 2 உண்மைகளை அறிந்தவர்களாக பரலோக தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். செபிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் ஆணையர் பரலோக பிதாவே, நம்முடைய அன்பு எவ்வளவு பெரிய தகப்பனே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதான கண்களை திறந்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களுக்கு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர் தந்தது ஆண்டவரே எங்களுக்கு எளிதாய் தோன்றுகிறது ஆண்டவரே. அதில் உங்களுடைய அன்பு பொதிந்திருக்கிறது. உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியான வணக்கங்களை எங்களுக்கு தந்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் சொல்வது போல நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறேன். நாங்கள் கிறிஸ்துக்குள்ளான உங்களுடைய அன்பை அறிந்து அதிலே நாங்கள் இழைப்பார்களாய் ஜீவிக்க எங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பூலோக தகப்பன் நாங்கள் பூலோகத்திலே வெற்றி அடையும்படியாக, பூலோகத்திலே மேன்மையான நிலையை அடையும்படியாக எங்களை செஞ்சிக்கிறார்கள். அவர்களே அப்படி இருக்கிற போது தகப்பனே, நீர் பரலோக பிதாவாகிய நீர் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக மறுத்து எங்களை சிக்ஷிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளை அனுமதிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்த தவறுகளால் அடைகிற பிரச்சனைகள் மத்தியில் கூட ஆண்டவரே, பரிசுத்தத்தை எங்களுக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேரான ஆண்டவரை எங்களை நடத்துவது, அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, பரலோக தகப்பனை சரியாய் புரிந்து நிதானித்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். எங்களால் ஏதாயிரமாகும் என்று போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதியோடு எங்களால் உண்டாயிருக்கிறது. ஆமென்.